நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பராசர கீதையில் மனித பிறப்பின் உயர்வும் அதற்குரிய பல தர்மங்களும் குறித்து தான் சேவிக்க இருக்கின்றோம். ஜனக மகாராஜாவை பார்த்து பராசரர், அரசனே, உலகத்தில் குணமில்லாதவர்களுக்கு தந்தையும் நண்பர்களும் குருக்களும் மனைவிகளும் மிக்க அன்புள்ளவர்களும் இன்சொல் கூறுகிறவர்களும் நன்மை செய்கிறவர்களும் வசப்பட்டவர்களும் பயன்படுவது இல்லை. மனிதர்களுக்கு பிதா மேலான தெய்வம். பிதாவை மாதாவினும் சிறந்தவனாக சொல்லுகின்றார்கள். ஞானத்தினுடைய லாபத்தை சிறந்ததாக சொல்லுகின்றார்கள். இந்திரியங்களையும் விஷயங்களையும் ஜெயித்தவர்கள் பரமான பிரம்மத்தை அடைகின்றார்கள். ராஜகுமாரனானவன் எப்பொழுது பானாகினி பரவின யுத்த களத்தில் வதத்தை அடைந்து கொளுத்தப்படுகின்றானோ அப்பொழுது தேவர்களால் அடைய முடியாத லோகங்களை அடைகின்றான். சுகமாக சொர்க்கபலத்தையும் அனுபவிக்கின்றான். களைப்பை அடைந்தவனையும் பயந்தவனையும் ஆயுதம் நழுவினவனையும் அழுகின்றவனையும் புறங்காட்டி ஓடுகின்றவனையும் தேர் கவசம் முதலிய யுத்த சாதனம் குறைந்தவனையும் யுத்த சன்ஹாகம் செய்தவனையும் ரோகியையும் யாசிக்கின்றவனையும் இளையவனையும் முதியவனையும் ஹிம்சிக்க கூடாது. அரசன் யுத்தத்திற்குரிய நல்ல சாதனங்களை உடையவனும் நன்றாக கூடினவனும் யுத்த முயற்சி உள்ளவனும் தனக்கு சமநிலை அடைந்தவனுமான ராஜகுமாரனை வெல்ல வேண்டும். இந்த உலகில் சமமாய் உள்ளவனிடமிருந்தும் மேலானவனிடமிருந்தும் வதமானது ஸ்ரேயஸ்கரமானது. ஸ்ரேயஸ்கரம் என்பது நிச்சயம். தனக்கு குறைவானவனிடமிருந்தும் பயந்தவனிடமிருந்தும் தீனனிடமிருந்தும் வதமானது நிந்திக்கப்பட்டிருக்கின்றது. பாவியினிடமிருந்தும் பாவ ஒழுக்கமுள்ள கீழோரிடமிருந்தும் உண்டான இந்த வதமானது பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நரகத்திற்கு காரணமாகும் என்பது நிச்சயம். யமன் வசத்தை அடைந்தவனை ஒருவனும் காப்பதே இல்லை. ஆயுள் மிச்சம் உள்ளவனையும் ஒருவனையும் இழுப்பதே இல்லை. இந்த உலகில் தன்னிடம் சிநேகமுள்ளவர்களால் தனக்காக செய்யப்பட்ட ஹிம்சையை கொடுக்கின்ற எல்லா கர்மங்களையும் விலக்க வேண்டும். பிறனுடைய பிராணனால் தன் பிராணனை காக்க விரும்பக்கூடாது. மரணத்தை எதிர்பார்க்கின்ற எல்லா கிரகஸ்தர்களும் தமக்குரிய கர்மத்துடன் மணல் திட்டோடு கூடின நதி தீரங்களில் மரிப்பது சோபனம். ஆயுளானது நசித்த காலத்தில் மரணமானது தானே வருகின்றது. அப்படியானால் காரணமில்லாமல் ஏற்பட்டதாகின்றது. தேகத்தை அடைந்து பலாத்காரமாக சரீரத்தை விடுகிறவனுக்கு ஆத்மஹத்தி முதலிய காரணங்களால் யாத்தனா சரீரம் உண்டாகின்றது. அவன் மோட்ச மார்க்கத்தை பற்றியவனானாலும் இழிந்தவனே. அவன் ஒரு வீட்டை விட்டு மற்றொரு வீட்டை அடைந்தவன் போல் ஆகின்றான். அந்த விஷயத்தில் இரண்டாவதான வேறு ஒரு காரணமும் இல்லை. தேகிகளுடைய அந்த யாதனா தேகமானது மோட்சத்தை கொடுப்பதற்காக ஏற்பட்ட ருத்ரருடைய பிசாசங்களிடத்தில் சேர்க்கப்பட்டதாய் இருக்கிறது. ஆத்ம விஷயமான சிந்தனை உள்ள வித்வான்கள் தேகமானது பெரு நரம்பு, சிறு நரம்பு, எலும்பு இவைகளுடைய கூட்டம், நிந்திக்கத்தக்க அமேத்தியங்களால் வியாபிக்கப்பட்டது. பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், விஷய வாசனைகள் இவற்றின் சேர்க்கை தோலை முடிவில் உடையது என்று சொல்லுகிறார்கள். மரிக்கும் தன்மையை அடைந்த சரீரமானது சௌந்தரியம் முதலான குணங்கள் இழந்து ஜீவனால் தள்ளப்பட்டு செயலற்றதும் அறிவற்றதும் ஆகிவிடுகின்றது. பூதங்கள் தம் காரணத்தை அடைந்து உடனே பூமியில் அழிந்து விடுகின்றன. இந்த சரீரம் எந்தெந்த நினைவில் இருந்து கொண்டு மரிக்கின்றதோ அதில் கர்மயோகத்தால் வாசனையுடையதாக செய்யப்பட்டு ஜனிக்கின்றது. அந்த சரீரம் விழுந்த காலத்தில் கர்மாவினால் அப்படி போல வேறு சிருஷ்டியானது காணப்பட்டிருக்கின்றது. இவன் மறுபடி சில காலம்
ஜனிக்காமல் இருக்கின்றார். மகானான ஜீவன் ஆகாயத்தில் மேகம் சுழல்வது போல சுழல்கின்றான். அவன் மறுபடியும் இந்த லோகத்தில் ஸ்தானத்தை அடைந்து ஜனிக்கின்றான். ஆத்மாவோ மனதை காட்டிலும் சிரேஷ்டன். மனம் இந்திரியங்களை காட்டிலும் சிரேஷ்டம். அநேக விதமான பிராணிகளுள் ஜங்கமங்கள் மேற்பட்டவைகள். ஜங்கமங்களுக்குள்ளும் 2 காலுள்ள ஜீவர்கள் மேலானவர்களாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். 2 பாதம் உடையவர்களுக்குள்ளும் பிராமணர்கள் மேலானவர்களாக கருதப்பட்டிருக்கின்றார்கள். வேதியர்களுக்குள்ளும் பிரக்ஞை உடையவர்கள் மேலாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அறிஞர்களுக்குள்ளே ஆத்ம ஞானிகள் மேலானவர்கள். ஆத்ம ஞானிகளுள் அபிமானம் விட்டவர்கள் மேலோர்கள். மனிதர்களுடைய விஷயத்தில் பிறந்தவனை மரணம் பின்தொடர்கிறது என்பது உறுதி. பிரஜைகளோ என்றால் அழிவுள்ளவைகளாக கர்மங்களை குணமாக செய்கின்றன. யார் இகலோகத்தில் ஜனத்தை துன்பப்படுத்தாமல் தன்னுடைய சக்திக்கு தக்கபடி தர்மத்தை செய்து இயற்கையாக உண்டான மரணத்தால் பாவத்தை அலும்பிவிட்டு ஆதித்யன் வடக்கு திக்கை அடைந்த காலத்தில் புண்ணிய நட்சத்திரத்திலும் புண்ணிய முகூர்த்தத்திலும் மரணம் அடைந்தவனோ அவன் புண்ணியம் செய்தவன். விஷத்தாலும் தூக்கினாலும் தீயினாலும் திருடன் கையினாலும் கோர பற்களுள்ள பிராணிகளாலும் பசுக்களினால் உண்டான மரணங்கள் இழிவானவை என்று சொல்லப்படுகின்றன. புண்ணிய கர்மமுடையவர்கள் இவையோடும் ஒருவித எண்ணத்தால் உண்டான இவற்றை போன்றவனாகிய வேறு அநேக விதமான பிராகிருத வதங்களோடும் கூடுவது இல்லை. மேலான புண்ணியவான்களுடைய பிராணங்கள் சிரத்தை பிளந்து கொண்டு போகின்றன. நடுநிலையான புண்ணியசாலிகளுடைய பிராணங்கள் நடுவாலும் பாவிகளுடைய பிராணங்கள் கீழாலும் பேதித்து கொண்டு போகின்றன. புருஷனுக்கு அஞ்ஞானம் ஒன்றே பகை. அஞ்ஞானத்திற்கு நிகராக 2வது பகை இல்லை. அந்த அஞ்ஞானத்தால் சூழப்பட்டவன் மிகவும் பிரவர்த்தித்து கோரமும் மிகவும் இம்சை உள்ளதுமான கர்மங்களை செய்கின்றான். புருஷனானவன் ஞானத்தை தனக்கு உண்டு பண்ணுவதற்காக வேதத்தில் சொன்ன குரு சுக்ஷை, அதாவது குருக்கு வேண்டிய பணிவிடைகள் முதலான தர்மத்தோடையே பெரியோர்களை உபாசித்து எந்த அஞ்ஞான சத்ருவின் விஷயத்தில் சமர்த்தனானவனோ அந்த அஞ்ஞான சத்ரு பிரயாசத்தால் வெல்லக்கூடியவன். பிரக்ஞை ஆகிற சரத்தினாலே அடிக்கப்பட்டு நசிக்கின்றான். தர்மத்தை விரும்புகிற புருஷன் இந்த உலகத்தில் பிரம்மச்சாரியாக நியமத்துடன் வேதத்தை ஓதி சக்தியினால் 5 மகா யக்னங்களை செய்து தன்னுடைய வம்சத்தை ஸ்தாபித்து ஸ்ரேயஸை விரும்பி வனத்தை அடைய வேண்டும். ஸ்ரீ முதலான உபோகங்களாலே விடுபட்டும் சரீரத்தை மனிதனானவன் நாசம் செய்யக்கூடாது. சண்டாள ஜாதியாய் இருந்தாலும் மானிடத்தன்மையானது எல்லா விதத்திலும் மேலானது. எந்த பிறப்பை அடைந்து சுபமான கர்மங்களாலே ஆத்மாவானது ரட்சிக்க முடிகின்றதோ அப்படிப்பட்ட மானிட பிறப்பானது மேலானது. மனிதர்கள் இந்த பிறவியிலிருந்து எப்படி மிகவும் நஷ்டமாகாமல் இருப்போம் என்று வேதம் பிரமாணம் என்கிற உறுதியினால் தர்மத்தை செய்கின்றார்கள். எந்த மனிதன் மிகவும் கிடைக்காததான மனுஷ ஜாதியை அடைந்து தர்மத்தை துவேஷிக்கின்றானோ, தர்மத்தை அவமதிக்கின்ற அவன் காமத்தையே உருவமாக உடையவனாவான். அவன் காமத்தால் வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அல்லவா. தீபத்துக்கு ஒப்பான பிராணிகளை நேயத்துடைய கண்ணினால் பார்ப்பவனும் அவைகளில் உள்ள ஆகிய எல்லா விஷயங்களையும் பாராதவனும் சமாதான வார்த்தையினாலும் தானத்தினாலும் பிரியமான வார்த்தையினாலும் அனுசரிக்கின்றவனுமான மனிதன் சமமான சுக துக்கங்களை உடையவனாகி பரலோகத்தில் பூஜிக்கப்படுகின்றான். மந்திரபூர்வமான கொடையும் சாதாரணமான கொடையும் மனிதனுக்கு மங்களகரமான சரீரம். மனிதனால் சரஸ்வதி, நைமிஷம், புஷ்கரம் இவைகளிலும் பூமியில் உள்ள வேறு புண்ணிய பிரதேசங்களிலும் தவத்துடன் தீர்த்தங்களாலே சரீரமானது அடிக்கடி நீராட்டத்தக்கது. கிரகங்களில் எவர்களுடைய பிராணங்கள் விழுகின்றதோ அவர்களை உடனே வெளிப்படுத்தலும், சம்சானத்திற்கு வாகனத்தால் கொண்டு போதலும், அதாவது ஸ்மசானத்திற்கு, அதாவது
மயானத்திற்கு வாகனத்தால் கொண்டு போதலும், சுத்தமான இடத்தில் விதிப்படி தகனமும் சிறந்த தர்மம். இஷ்டியும் புஷ்டி கர்மாவும் யாகமும் யாகம் செய்வித்தலும் தானமும் புண்ணிய கர்மங்களின் அனுஷ்டானமும் சக்திக்கு தக்கபடி பித்ரு கர்மமும் மேலானவை. இவைகள் எல்லாவற்றையும் இந்த மனிதன் தனக்காகவே செய்கின்றான். தர்மசாஸ்திரங்களும் வேதங்களும் சிக்ஷை முதலான 6 வேதாந்தங்களும் கர்மாவை துன்பம் என்று நினையாத மனிதனுக்கு ஸ்ரேயஸின் பொருட்டு விதிக்கப்படுகின்றன என்றார். இந்த எல்லா விஷயமும் மிகவும் மகாத்மாவான பராசர முனிவராலே முற்காலத்தில் ஜனகருக்கு ஸ்ரேயசினி அந்த நிமித்தத்தால் சொல்லப்பட்டது என்று சொல்வதோடு இந்த அத்தியாயம் பூர்த்தி அடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.